Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு எம்மியான சோயா சங்க்ஸ் 65 ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ என்னடா அது புதுசா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம மீன் மேக்கர் 65 தாங்க. சோ நான் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல வெஜிடபிள் பிரியாணி அப்லோட் பண்ணியிருந்தேன். சோ அது கூட காம்பினேஷனா இந்த 65 தாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். சோ அதுக்கான ரெசிபி இன்னைக்கு அப்லோட் பண்றேங்க. 1/4 கிலோ அளவுக்கு சோயா சங்க் எடுத்து தண்ணியை ஊற்றி நல்லா பாயில் பண்ண விட்டுட்டேங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 1/4 கிலோ அளவுக்கு மீன் மேக்கரை வந்து பாதி 65க்கும் பாதி பிரியாணிக்கும் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ சூப்பராக குக் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. 65 மட்டும் செய்யும்போது குக் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து உள்ள நல்ல சாஃப்டாக ஜூஸியாக வரும். ஸோ இது கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கையாலேயே வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து நல்ல வெதுவெதுப்பாக சூடு இருக்கும்போதே ப்ரெஸ் பண்ணி தண்ணிலாம் எடுத்துட்டு தனியாக பவுலில் எடுத்து வச்சுப்பேங்க. ஸோ இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து பாயில் பண்ணும்போது சேர்த்துருக்கோங்க. இப்போ நான் எல்லா மசாலாவும் கையாலேயே சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு 65 மசாலா சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான். என்கிட்ட வீட்டில் இருந்தது அதனால சேர்த்துக்கிட்டேங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேங்க. ஸோ 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியர்களுக்கு இது வந்து சூப்பரான ரெசிபி தாங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு மீன் மேக்கரை பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. இப்போ மீன் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்பா, அந்த டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இது ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீடியம்லேருந்து ஹையில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்ல கிறிஸ்பினஸ் வரும் உங்களுக்கு. ரொம்ப ஹையில் வச்சு எடுத்தோடனே ஹையில் வச்சிங்கன்னா வந்து உள்ளே வேகாதுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே ஹையில் வச்சிங்கன்னா கிறிஸ்பினஸ் சூப்பராக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா சைடும் வந்து கரெக்டாக கிறிஸ்பினஸ் இருக்கணுன்றதுக்காக நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த சோயா சங்க் பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு ஆல் டைம் ஃபேவரட். ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு நான்வெஜ்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஸோ பிரியாணியும் சரி வெஜ் ரைஸும் சரி என்ன செஞ்சாலும் இதுதான் அவனுக்கு சைட் டிஷ். ரொம்ப எம்மையாக சாப்பிட்டுட்டு வருவார். சிக்கன் 65 கேட்குற பசங்களுக்கு வீட்டில் வந்து சோயா சங்க் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சிக்கன் 65 கேட்க மாட்டாங்க. இதுவே அவ்வளோ டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப குயிக்காகவும் சமைச்சிடலாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ஃப்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சை ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்க்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. உள்ள எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அதுவும் சூடாக சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்குங்க. ஆற கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாயிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜ் பிரியாணியோட இந்த சோயா சங்க் 65 தாங்க வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காம்பினேஷன் நான் கொடுத்துட்டேன்னா எங்கள் வீட்டில் சிக்கன்லாம் என் பசங்க தேட மாட்டாங்க. ஸோ இதுவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.